கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். Although a sinner does evil 100 times and still lives long, yet I also know that it will go well with those who fear God, who are reverent in His presence. பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் சாலமோன் ஞானி ஒரு கண்காணிப்பை பதிவு செய்கிறார். பாவிகள் தங்கள் தீங்குகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே சில சமயம் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் போல தோன்றும். அவர்களது தீமைகளுக்கான உடனடி தண்டனை இல்லாமல் இருப்பது ஒருவருக்கு குழப்பம் ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையில் இந்த உலகில் பாவி உடனே தண்டிக்கப்படவில்லை என்றாலும் இது அவருக்கு நன்மையாக இருக்காது. தேவன் நிச்சயமாக நீதியை நிறைவேற்றுவார். ஆனால் தாமதமாகலாம். பாவியின் நேரடி தண்டனையை காணாமலே வாழ்வது எப்படி குழப்பமாக இருக்கிறதோ அதேபோல் தேவனுக்கு அஞ்சி நடப்பவர்கள் பற்றிய ஒரு நிச்சயமான நம்பிக்கை இங்கு கூறப்படுகிறது. தேவனை அஞ்சுவதும் அவருக்கு முன்பாக பயந்து நடப்பதும் நல்ல முடிவுகளையே கொடுக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். முடிவில் உண்மையான வெற்றி யாருக்கு? பாவி தற்காலிகமாக நலமாக இருப்பது போல தோன்றினாலும் இறுதியில் தேவனுக்கு அஞ்சி நடப்பவர்களுக்குத்தான் உண்மையான நன்மை இருக்கும். அவர்கள் தேவனுடைய சமாதானத்தையும் அவருடைய நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்வார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று சங்கீதம் 37 வாசிக்கிறோம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று சாலமோன் மிக தெளிவாக கூறுவதை பிரசங்கி 8:11 வாசிக்கிறோம். பாவிகளுக்கு தண்டனை உடனே வராதது அவர்களுக்கு தங்கள் தீமைகளை அதிகமாக செய்ய தைரியம் தருகிறது. இது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம். ஆனால் உண்மை என்ன? யோசிச்சு பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதாங்க காரணம். நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கியா? இரு. நீ தப்பு பண்ணிட்டு செழிப்போடு இருக்கிற மாதிரி இருக்கியா? இரு. ஆனாலும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஐயோ நம்ம செய்கிறது தப்பு நம்ம உணர்ந்து திருந்தி வருந்தி வரணும் அப்படின்னு காத்துட்ருக்கார். வரல அப்படின்னா கடைசி தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நாளில் அவனுக்குரிய தண்டனை நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்களின் வாழ்வில் ஏற்படும் உண்மையான நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 128:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய வார்த்தையை மதிப்பதும் அவரது கட்டளைகளை கடைப்பிடிப்பதும் ஆகும். அவருக்கு முன்பாக பயந்து நடப்பவர்களுக்கு வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நன்மை உண்டு. உலக பார்வையில் தாமதமாக அல்லது குறைவாக தோன்றினாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சாலமோன் மிக தெளிவாக கூறுவதை பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாளில் தேவன் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் எண்ணங்களையும் உள்ளகத்தில் நடக்கும் காரியங்களையும் விசாரிப்பார். தற்காலிக வாழ்வு மட்டுமல்ல, நித்திய வாழ்வும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக நமக்கு அறிவுரை வழங்குவதை சங்கீதம் 37 வாசிக்கிறோம். தீயவர்கள் தற்காலிக வெற்றியை அனுபவிக்கிறார்கள் போல தோன்றினாலும் தேவன் தனது நேரத்தில் நீதியை நிலைநாட்டுவார். அவர் மீது நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. இதையும் ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று கர்த்தர் கூறுவதை மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறார்கள். அவர் அவர்களை தனிப்பட்ட முறையில் கவனித்து அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பாவிகள் நீண்ட காலம் தீங்கு செய்து வாழலாம், ஆனால் அது அவர்களுக்கு நன்மை தராது. தேவனுக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு இறுதியில் நன்மை மற்றும் ஆசீர்வாதம் இருக்கும். எனவே பாவிகள் தற்காலிகமாக நீடித்து வாழ்வதை பார்த்து அச்சமோ மனசோர்வோ அடைய வேண்டாம். தேவனை அஞ்சி நடக்கும் வாழ்க்கை, அது மட்டுமே நிச்சயமான ஆசீர்வாதத்தையும் நித்திய நன்மையையும் அளிக்கும். கடைசி தீர்ப்பில் தேவனுடைய நீதியான கணிப்பு வெளிப்படும். எனவே அனுதினமும் தேவனின் பாதம் அமர்ந்து முழு உள்ளத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவரே நம்மை நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.